வணக்கம். நான் உங்கள் டாரட் மாஸ்டர் டாரட் கார்த்திகேயன் மதுரையிலிருந்து. இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் கார்ட் நம்பர் 1 த மெஜிஷியன், வித்தைக்காரன். தமிழ்ல இது வித்தைக்காரன். இந்த கார்டோட சிம்பிள்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரெடிக்ஷன் மெத்தட். ஒரு கிளைண்ட்டை அட்டன் பண்ணோம்னா எப்படிலாம் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம், கடந்த காலம் எப்படி, நிகழ்காலம் எப்படி, எதிர்காலத்தை எப்படி கோட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற சப்ஜெக்டை இந்த கார்டில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கார்டு த மெஜிஷியன். ஓகேங்களா? இந்த மெஜிஷியன் கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன கோட்பாடில் உருவாகியிருக்கு அப்படின்னா, ஆஸ் அபவுட் ஸோ பிலோ. அதாவது நாக்ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோட்பாடு இது என்ன சொல்லுதுன்னா, ஓகேங்களா, நாக்டிக் இல்லைன்னா கத்தாஸ் அவங்களோட தத்துவ பின்னணி, அதாவது அவங்களோட தத்துவமான தாத்தின் மரகத பேழை, அதாவது தாத்தின் மரகத பலகைன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தில் தான் இந்த பாவனை உருவாக்கிட்டாங்க. அதாவது இதோட டிசைனிங் மெத்தடை ஏஇ வெயிட்டும் பமிலா கால்மன் ஸ்மித் அவர்களும் எப்படி உருவாக்கியிருக்காங்க, நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளை ஃபுல்லான ஒவ்வொரு கார்ட்லையும் புகுத்தி தான் ஒவ்வொரு டாரட் கார்ட்ஸையும் உருவாக்கியிருந்தான். நம்ம நினைப்போம் ஒரு டாரட் கார்டுக்குள்ள சில குறிப்பிட்ட சிம்பிள்ஸ் கொண்டு ஒரு உருவம் இருக்குது, அதுக்கு நம்ம பலன் சொல்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு டாரட் கார்ட்ஸ் உள்ளோரையும் ஒரு வரலாறு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர்களோட ஹிஸ்ட்ரி புதஞ்சு கிடக்கு. அது முழுக்க முழுக்க குறியீடுகளாக பொறுத்து வச்சுருக்காங்க. அதை ஃபுல்லாமே ஒன்றிணைந்து நாம் ப்ரெடிக்ஷன் சொல்லணும். அதுதான் சரியான பாதை. சரிங்களா? தோத்தின் மரகத பலகை அப்படின்றது நமக்கு என்ன தத்துவத்தை சொல்லுதுன்னா, இவ்வுலக வாழ்க்கையில மாயையில் சிக்கி கொண்ட மனிதர்களை மேல் உலக தெய்வீக வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் ஒரு சட்டப்பூர்வம் அல்லது தத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனின் அடிப்படையில தான் இந்த வித்தைக்காரன் சீட்டில் நிறைய குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம வரிசையாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஏய் வெயிட் இந்த கார்டை என்ன சொல்கிறாரு, மனிதனில் உள்ள தெய்வீக நோக்கமானது கடவுளை பிரதிபலிப்பதும் தெய்வத்தோடு இணைவதும், அதாவது பிரபஞ்சத்தோட கலப்பதுமான ஒரு ஆன்ம விடுதலை அப்படின்னு இந்த கார்டுக்கு சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதனால தான் வானத்தை நோக்கி கை, பூமியை நோக்கி ஒரு கை. ஓகேங்களா? இந்த குறியீடு இதுதான். அதாவது தெய்வரால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பூமியில் இருக்கிற சக மனுஷங்களோட ஷேர் பண்ணிக்கிறவரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தலைக்கு மேலே இருக்கிற இன்ஃபினிட்டி சிம்பிள். ஓகேங்களா? இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்றது என்னன்னா, ஆரம்பமும் இல்லாத முடிவும் இல்லாத குறியீடு. இன்னைக்கெல்லாம் லேட்டஸ்டாக பாருங்க, எத்தனையோ பேர் இன்ஃபினிட்டி சிம்பிளை டாட்டூ போட்டுக்கிறாங்களா? இன்ஃபினிட்டி சிம்பிளை டாட்டூ போட்டுக்கிட்டா மிகப்பெரிய அளவில் உயர்வு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் அப்படின்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கா. ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்றது நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறணும் அப்படின்னா, தெய்வ அனுகிரகம். சரிங்களா? இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் ஆஃப் காஸ்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எடுத்துக்கிறணும், தெய்வ அனுகிரகம். சரிங்களா? ஒருவேளை இந்த கார்டு வருது, சரிங்களா, நேராக வருது. நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கார்டு நேராக வந்தால் ஒரு பலன், ரிவர்ஸில் தலைகீழாக வந்தால் ஒரு பலன் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த கார்டு நேராக வருது. இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிளை மட்டும் என்ன சொல்லலாம், செய்யும் செயலுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு, நல்லா இருக்கு, டிவைன் எனர்ஜி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கார்டு வரும்போதே ரிவர்ஸில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குங்க, கொஞ்சம் போதுமான அளவுக்கு தெய்வீக ஈடுபாடை காட்டுங்க, தெய்வத்தின் துணையை நாடுங்க அப்படின்னு பலன் சொல்றதுக்கு தான் இந்த குறியீடை நம்ம தமிழ் மரபில் பயன்படுத்தோம். சரிங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு சிம்பிள்ஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்று உங்கள் கையில் த மெஜிஷியன் கார்டு எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்குவான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன இருக்கு, நீங்கள் கார்டு எடுத்துக்கோங்க, கார்டில் பாருங்கள். அதாவது ஒரு மெஜிஷியன் ஊருக்கு வெளியில் வித்தை காட்டுறார் அப்படின்ற மாதிரியான சித்திர அமைப்பு. ஸோ அதில் என்னென்னலாம் குறியீடு இருக்குது, மெஜிஷியன் அவரோட வலது கை வானத்தை நோக்கி இருக்கு, கையில் ஒரு மந்திரக்கோள் வச்சிருக்கார்.
ஓகேங்களா. அவரோட இடது கை நிலத்தை நோக்கி இருக்கு. ஓகேங்களா. இது என்னன்னா, அதாவது பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து பூமியில இருக்கிற ஆற்றலா மாத்தி பூமியில இருக்கிற உயிரினங்களுக்கு பொருள்வாதமா மாத்தி கொடுக்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கிறாரு. இந்த கார்டு ஆன்மீக உலகத்துக்கும் பௌதீக உலகத்துக்குமான இணைப்பை குறிக்கும் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஏஇ வெயிட் வந்து இந்த கார்டை என்ன சொல்றாருன்னா, ஆன்மாவின் நித்தியம் அப்படின்னு இந்த கார்டை வர்ணிக்கிறார். ஓகேங்களா. பொதுவாக வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெம்ஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் என்ன சர்ச் பண்ணிப்பாங்க, லெம்ஸ்கேட் அப்படின்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் தான் வரும். இதற்கு இன்னொரு பெயர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மோபியஸ் ஸ்ட்ரைப், அதாவது மோபியஸ் பட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மோபியஸ் பட்டை அப்படின்றது கணிதத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு வடிவம். ஓகேங்களா. இதற்கு ஒரே பக்கமும் ஒரே விளிம்பும் மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மோபியஸ் பட்டையோட மாடல் நாங்கள் கன்வேயர் பெல்ட்டு, ரெக்கார்டிங் டேப்பு, நகைகள், சிற்பங்கள், இதில் வரக்கூடிய கணித முறைகள், உலகளாவிய மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங் மெத்தட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரீசைக்ளிங்கான சிம்பிள் இந்த மோபியஸ் ஸ்ட்ரைப் அப்படின்ற சிம்பிளை குறிக்கும். சரிங்களா. அது என்னன்னா நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிம்பிள் இந்த மெஜிஷியன், அதாவது வித்தைக்காரோட இடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா கண் வாளை கவ்வியபடி இருக்கும் ஒரு பாம்பு, ஒரு சப்பத்தோட ஒரு பெல்ட் அவர் கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இது என்னன்னா ரீசைக்கிள், மறு சுழற்சி, மறு உலகம், மறு வடிவம். ஓகேங்களா. நிறையா புக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விளக்கங்கள் சொல்லியிருக்காங்கன்னா குண்டலினி சக்தியோட ஆக்டிவேட், அந்த எனர்ஜியோட ஆக்டிவேட்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா. அதையும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். பட் நமக்கு இது வந்து இந்த சிம்பிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மீண்டும் மீண்டும் வரும் விஷயங்களை இது சுட்டி காட்டுது. அதாவது வாய்ப்புகளா மீண்டும் வரும், ஒரு உறவு போயிடுச்சா மீண்டும் வரும், பணத்தை இழந்துட்டோமா மீண்டும் பணத்தை அடைவோம். சரிங்களா. இப்படி மீண்டும் மீண்டும் வரும் ரீசைக்ளிங்கை இந்த இடுப்பில் இருக்கும் பாம்பு பட்டை சிம்பிள் குறிக்கு. குண்டலினி ஆக்டிவேட்டையும் பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா. ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறிய சிம்பிள் மெஜிஷியனோட முகம். இந்த மெஜிஷியனோட முகம் ஏஇ வெயிட் அவர்களோட டிசைனிங்கில் பமிலா கால்மன் ஸ்மித்தோட அந்த ஓவியம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எதை மாடலாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க கடவுளான அப்பல்லோ அப்படின்ற கடவுளை எடுத்துக்கிட்டான். அதாவது அப்பல்லோ கடவுள், அவரை பற்றின விஷயங்களை நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். அவர் வந்து என்னென்ன விஷயத்துக்கு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பல்லோ கடவுள்ன்ற ஒரு இளமை, நம்பிக்கை, புன்னகை, அழகு, ஓகேங்களா, மருத்துவம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ், பச்சளை மருத்துவம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரியான மருத்துவம், ஹீலிங், ஓகேங்களா, எழுத்து, கலை, ஆர்ட், ஓகேங்களா, இது மாதிரி விஷயத்துக்கான தெய்வம் அவர். அதே மாதிரி இந்த அப்பல்லோ அப்படின்ற தெய்வமானவர் தீர்க்க தரிசனத்தின் தெய்வம். ஜோசியம், தீர்க்க தரிசனம் என்னங்க, வருங்காலத்தை சொல்றது. ஜோதிடத்தின் கடவுள். ஓகேங்களா. ஜோதிடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி. இளமை, அழகு, கலை, ஆர்ட்டு, வேற என்ன சொன்னோம், இசை, ஜோதிடம், எல்லாமே நம்ம சொன்னோமா இல்லையா. நல்லா பாருங்க, நம்மளுடைய ஜோதிட மரபுல இதை அனைத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் எது தெரியுமா? புதன் கிரகம். புதனோட காரகத்துவம் என்ன? இளமை. புதனோட காரகத்துவத்தோட விஷயத்துல தான் கலைகள் வருது. பச்சளை மருத்துவம், பச்சை இலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மூலிகை இலை, அது புதனை தான் பிடிக்கும். அதே புதன் தான் ஜோதிடத்துக்குமான கிரக தாரகத்துவம். சரிங்களா. ஒருத்தருக்கு ஜோசியம் வருமா வராதான்னு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் எப்படி பார்ப்பாங்க? புதன்ற கிரகத்தை வச்சு தான் பார்ப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த கார்டுக்கு ஆளுமை கிரகமாக இதன் காரணமாகத்தான் புதன் அப்படின்ற கிரகத்தை கொடுத்துருக்காங்க.
இந்த கார்டு குறிக்கக்கூடிய ராசி மிதுனம், ஆளுமை கிரகம் புதன். ஓகேங்களா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உடை, அதாவது ட்ரெஸ் கோடு. இந்த மெஜிஷியன் வித்தைக்காரர் பார்த்தீங்கன்னா சிவப்பு மேலங்கியும் வெள்ளை உள்ளங்கியும் அணிஞ்ச மாதிரியான ஒரு இமேஜ் ஃபார்மேட் இருக்கு. இது என்னன்னா கிரேக்க கடவுளான ஹெர்மஸையும் எகிப்திய கடவுளான தோத்தையும் ஒன்றிணைஞ்சு பார்க்குற ஒரு வண்ணம். சரிங்களா, அதாவது 2 கலாச்சாரங்களின் இணைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு முக்கியமான விஷயம், இந்த கார்டோட ஆளுமை கிரகம் புதன்னு சொன்னோன்னா புதன்னா ரெட்டை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாருங்கள், அப்போலோ அப்படின்ற கடவுளுக்கு பிறந்த சகோதரி ரெட்டை, ட்வின்ஸு. ஓகேங்களா, இந்த மெஜிஷியன் அணிஞ்சிருக்கிற இந்த வெள்ளை உடை சிவப்பு உடை எதை குறிக்குதுன்னா, சிவப்புனா ஆற்றல் வாய்ந்த, வெள்ளைனா மன தூய்மை அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ 2 கலாச்சாரத்தை மிங்கிள் பண்ணி அணியக்கூடிய விஷயம்தான் நவீன உடை அலங்காரம். நம்ம சொல்லுவோம்ல, ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறவங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஸோ இந்த கார்டு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லுவோம், நம்ம ட்ரெஸ் கோடில் நல்ல ட்ரெடிஷனாக இருப்பார், டக்கின் பண்ணிட்டு இருப்பார், இன் பண்ணி பெல்ட் மாட்டியிருப்பார் அப்படின்ற அடையாளங்கள்லாம் இந்த சிம்பிள்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். யாரையாவது ஒரு நபரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அவர் ரெட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் போட்டுருப்பாருங்க, நல்லா டக்கின் பண்ணி பெல்ட் போட்டு ஆள் நல்லா ஆஜானுபாகவாக இருப்பார், நேர்மையான மனுஷனாக இருப்பார், அவர் மனசு நல்ல தூய்மையான மனசு, அவரோட ஆற்றல், அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருப்பார். இதெல்லாம் இந்த ஒரு கார்டில் வச்சு ட்ரெஸ் கோடை வச்சு சொல்லலாம். சரிங்களா, ஓகே. அடுத்து நாம் பார்க்க போகிற சிம்பிள் மேஜை. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மேஜை, ஒரு மெஜிஷியனுக்கு முன்னாடி இருக்கிற மேஜை, அதில் பார்த்தீங்கன்னா செங்கோல் இருக்குது, கோப்பை இருக்குது, வாள் இருக்குது, நாணயம் இருக்குது. இந்த மெஜிஷியன் அதெல்லாம் சரியாக நிர்வகித்து வித்தை காட்டுறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த கார்டு வரக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க ஓகேங்களா நிர்வாகத்திறன் கொண்டவங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த கார்டு ரிவர்ஸில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிர்வாகத்திறன் சற்று குறைஞ்சவரும் நோக்கி. ஓகேங்களா, இப்படித்தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஸோ மெஜிஷியன் முன்னாடி இருக்கிற இந்த 4 விதமான கருவிகளும் நமக்கு என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னு தெரியுதுங்களா? அதாவது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற கருவிகளை அனுபவங்களை ஒன்று சேருங்க, அதன் மூலியமாக புது அனுபவத்தை புது செயலாக்கத்தை தொடங்குங்கன்னு இந்த சிம்பிள்ஸ் நமக்கு ரெஃபர் பண்ணுது. நீங்க இதுல எதையும் நீங்க புதுசாலாம் உருவாக்க வேணாம், இது வரைக்கும் கிடைத்த அனுபவத்தை வச்சே நீங்க புதுசா ஆரம்பிங்க, அது சக்சஸ்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை இந்த கார்டு நமக்கு ரிவர்ஸ்ல வருது, என்ன செய்யலாம், இது வரைக்கும் சேர்த்து கொண்டிருக்கிற அந்த கருவிகள் பத்தலை, ஓகேங்களா, கிடைத்த அனுபவம் பத்தலை, கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு ரிவர்ஸில் நம்ம பலன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மேஜை மேலே இருக்கிற செங்கோல்கள் அதாவது ஆற்றல், கோப்பை அதாவது உணர்ச்சி, வாள் எண்ணம், பென்டகல்ஸ் கர்மா. ஓகேங்களா, உங்களுடைய ஆற்றல் அதாவது செயலாற்றல், உணர்ச்சி ரீதியான போக்கு, கம்யூனிகேஷன்ஸ். சரிங்களா, அதாவது எண்ணம், வாள்கள் நம்ம எண்ணத்தையும் கம்யூனிகேஷன்ஸையும் குறிக்கிறது. அதோட பயன்படுத்தி நம்மளுடைய கர்மாவையும் சேர்த்து வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம் எதுன்னு இந்த கார்டு நமக்கு சுட்டி காட்டுது. ஓகேங்களா, ஸோ இதை ஒரே வழியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுது, உங்ககிட்ட தேவையான கருவிகள் ரெடியாக இருக்கு, ஸோ நீ எண்ணத்தை முதல்ல நோக்கமாக்கு, நோக்கத்தை செயலாக்கு, செயல்களில் எண்ணத்தை நிஜமாக்கு அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் சொல்லு. ஓகேங்களா, இதான் அந்த டேபிள். இந்த டேபிளில் இன்னும் நிறைய குறியீடுகள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த டேபிளில் பாருங்க, அந்த டேபிள் காலில் ஹீப்ரு லெட்டர் ஒன்று இருக்குது, அதாவது பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன அலை மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும், கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் இதெல்லாம். சரிங்களா, அதே மாதிரி ஒரு நெருப்பு அப்படி எரியிற மாதிரி இருக்கும், ஒரு புறா பறக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுதுன்னா 4 விதமான ஆற்றல்கள் இந்த வித்தைக்காரன் அதாவது இந்த கார்டு வரவங்க கிட்ட இருக்கு, அதை பயன்படுத்தி அவங்க வெற்றியை நோக்கி பயணிக்கிற நேரம் இது.
கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க, செயல்ல இறங்குங்க, உங்க ஆக்ஷன்ல இறங்குன்னு இந்த மெஜிஷியன் நமக்கு ரெஃபர் பண்ணுது. இன்னும் சுருக்கமா சொல்லலாம்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, எனக்கு வருமானம் உட்கார்ந்த வருமானமா இல்லை அலைச்சல் திருச்சல் வருமானமா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? மேஜைக்கு முன்னாடி தானே உட்காந்துருப்பாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உட்கார்ந்த வருமானம். அமர்ந்த வருமானம், அலைச்சல் திருச்சல்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம். சரி, இது என்ன சொல்லலாம்? ரிவர்ஸில் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லலாம்? வருமானத்தை எப்படி சொல்லலாம்? வருமானம் போதிய அளவு அமர்ந்த நிலையில் கிடையாது, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், கொஞ்சம் டிலேலாம் இருக்கு. எடுத்த எடுப்புலேயே பெரிய விஷயங்கள் கிடைக்காது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கிடைக்கும் அப்படின்றத இந்த ரிவர்ஸ் கார்டு சொல்லும். ஓகேங்களா? ஸோ இந்த மேஜைன்ற அந்த சிம்பிள், அந்த குறியீடு நமக்கு எதை கற்றுக் கொடு, எதை சுட்டி காட்டுது, எதை ஆலோசிக்குது அப்படின்னா, இந்த 4 விதமான கருவிகளையும் இந்த 4 பூத தத்துவம் கொண்டது. செங்கோல்கள்னா நெருப்புங்க, கோப்பைனா நீர் தத்துவம், வாள்னா காற்று தத்துவம், பென்டக்கல்ஸ் அதாவது நாணயம் அப்படின்னா நிலத்தத்துவம். சரிங்களா? இந்த 4ஐயுமே இந்த மெஜிஷியன் ஆனவர் நிர்வகிக்கிறாரு, கட்டுப்படுத்துறாரு, ஆள்கிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆள்கிறார். அவர் அதுக்கெல்லாம் அடிமையாகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது உங்களை எமோஷ்னல் ஆளக்கூடாது, உங்களை மணி அப்படின்றது ஆளக்கூடாது, உங்களை தாக்ஸ், உங்கள் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் திங்கிங் சொல்லுவாங்கள்ல, அது ஆளக்கூடாது. உங்களுடைய முடிவுகளும் உங்களை ஆளக்கூடாது, அனைத்தையும் நீங்கள் தான் ஆளணும் அப்படின்றது தான் இந்த கார்டு நமக்கு குறியீடுகள் மூலியமாக விளக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சிம்பிள் என்ன? முன்னாடி வெள்ளை மலர்கள், அதாவது அல்லி மலர்கள் சொல்லுவோம், இங்கிலீஷில் லில்லி ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோஜா ஃப்ளவர்ஸ், ரோஜா மலர்களும் பூத்து குலுங்கியிருக்கு. இந்த வெள்ளை மலர்கள்ன்றது மன தூய்மையையும், ரோஜான்றது மன ஆசைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ங்க. இது ரெண்டும் பாருங்க ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இவரை சுற்றி நிற்கும், ஒரு பொடி மாதிரி சுற்றி இருக்கா. அதாவது இந்த வெள்ளை அல்லி மலர்களும் ரோஜாவும் பின்னி பிணைந்திருக்கிற மாதிரி மனுஷங்களோட கள்ளங்கபடமற்ற மனசும் ஆசைகளும் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த குறியீடு சொல்லுது. நெக்ஸ்ட் சிம்பிள், அடுத்த சிம்பிள் பார்ப்போம். மெஜிஷியன் எங்க நின்றுட்டு இருக்காரு? ஊரின் எல்லை, அதாவது வனாந்திரம். ஊரின் எல்லைன்னா ஊருக்கு வெளியில நின்று வித்தை காட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு வனாந்திர பதில வித்தை காட்டிக்கிறார். அப்படின்னா என்னன்னாங்க, இந்த வித்தைக்காரன் அப்படின்றவர் நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு செயலை செய்யும் போது நீ இருக்கிற இடத்துலயே செய்யாத, இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேற இடத்துல போய் செய். சொல்லுவாங்க இடமாற்றம் பண்ணா நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. இந்த கார்டு வருது, ஆமாங்க, எல்லை விட்டு எல்லை போய் பண்ணுங்க, ஊர் விட்டு ஊர் போய் பண்ணுங்க. பொண்ணு பார்க்குறேங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குங்க, ஊர் விட்டு ஊர் போய் பாருங்க. சொந்தத்தில் பொண்ணு கிடைக்குமா, அந்நியத்தில் பொண்ணு கிடைக்குமாங்க? இந்த கார்டு வருது, ஐயா சொந்தத்தில் பார்க்காதீங்க, கொஞ்சம் ஊர் விட்டு போய் அந்நியத்தில் பாருங்க அப்படின்ற ரெஃபர் பண்ணுறது தான் இந்த குறியீடு. சரிங்களா? அதே மாதிரி இந்த குறியீடு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, இடம் வாங்கி போடுறோம். எங்கெங்க இடம் வாங்க? உள்ளூருக்குள்ள ஒன்றும் இடம் அமைய மாட்டேங்குதுங்க, என்னங்க செய்ய? வெளியூரில் போய் இடம் வாங்குங்க, கொஞ்சம் ஊர் எல்லையை போய் வாங்குங்க, கொஞ்சம் எல்லை தாண்டி போய் வாங்குங்க. இடம் வாங்குற இடம் வளர்ச்சியை தரும் சொல்லாமல் இல்லை. ஏன்? இந்த கார்டு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய சீட்டு, அதனால் வாங்கி போடுற சொத்து வளர்ச்சியை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாமா? வாகனம் வாங்கலான் இருக்கீங்க, சொத்து வாங்க பார்த்தீங்களா, வாகனம் வாங்கலான் இருக்கீங்க, வாங்க முடியுமாங்க? தாராளமாக வாங்கலாம். ஐயா நான் லோன் போட்டு வாங்கலான் இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் லோன் அப்படின்றது புதன் கிரகம் தான் குறிக்கும். ஸோ இந்த கார்டு நேராக வந்துச்சுன்னா பேங்க் லோன் கிடச்சிருமா? இந்த கார்டு ரிவர்ஸில் வந்தால் பேங்க் லோன் ஒரு 2 தடவை ரிஜெக்ட் ஆகி அடுத்து தான் அவங்களுக்கு பாஸ் ஆகும்னு சொல்லலாம். ஓகேங்களா? எடுத்தவொடனே சில பேருக்கு சொல்லிடலாம், சார் எனக்கு பேங்க் லோன் கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இல்லை சார், 2 தடவை ரிஜெக்ட் ஆகும், அப்புறம் தான் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் சொல்லுவேன். ஏன் 2 தடவைன்னு சொல்கிறோம்? புதன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரெட்டை சொல்லியிருக்கேனா? ஸோ எதையுமே ரெட்டையாக சொல்கிறது இந்த சீட்டோட தன்மை. ஓகேங்களா? ஓகே, அப்புறமா இந்த சீட்டில் இருக்கிற பின்னணி பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். ஓகேங்களா? இந்த கலரை வந்து ஏஐ வெயிட் எப்படி வர்ணிக்கிறாருன்னா கான்சியஸ் லைட் அண்ட் மென்டல் லைட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உணர்வின் ஒளி, மனதின் ஒளி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்திய கலாச்சாரத்தை மஞ்சள்ன்றது எதை குறிக்குது? மங்களகரமான,
ஸோ இந்த கார்டு வந்தாலே ஒருவருக்கு கண்டிப்பாக மங்களகரமான நிகழ்வு உண்டு, சுபமான பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம். ரிவர்ஸில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி, சுப விஷயங்கள், மங்களகரமான காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படும். உங்கள் எனர்ஜியை, உங்கள் செயலை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் போய் எதையும் கலந்துக்காதீங்க. நீங்களே உங்கள் எனர்ஜியை பயன்படுத்துங்க, வேகம் கொடுங்க அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணிடும். ஏன் அப்படி சொல்கிறோம்? இந்த சீட்டில் வித்தைக்காரன் தனியாக தானே நிற்கிறாரு. கூட்டு சேர்ந்தா செய்வாங்க. ஒரு வித்தை காட்டுறது, ஒரு மேஜிக் காட்டுறதுன்றத கூட்டு சேர்ந்து செய்ய மாட்டாங்க, தனியாக தானே காட்டுவாங்க. அதே மாதிரி தான் வித்தைக்காரன் மாதிரி தான் தொழில் செய்கிறீங்களா, தனியாக செய்யணும். படிக்க போகிறேன், என்னங்க செய்கிறது? தனிச்சு படிக்கணும். இந்த டீம் ஒர்க் பார்க்குறேன், டீமாக செய்கிறேன், அதெல்லாம் இவங்க எப்பயுமே லீடர்ஷிப்பில் இருக்காங்க. தலைமைத்துவம் தான் இந்த சீட்டோட முதன்மை பலனே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டோட நம்பரே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கார்டு. சரிங்களா? ஆளுமை கிரகம் புதனாக இருந்தாலும் எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இது 1ஆம் நம்பர். ஓகே, இப்போ மெஜிஷியன் கார்டோட நேர் பலனை பார்க்கப்போம். இந்த கார்டு நாம் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டார், நாம் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டு நமக்கு நேராக வருதுன்னா இந்த கார்டு எதெல்லாம் பலனாக சொல்லலாம்? பொதுவாக பலன்களை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி சொல்லணும்? ஒரு கார்டு ஒன்று தான், பட் இந்த கார்டை வச்சே கல்விக்கு கேட்டாலும் சொல்லணும், திருமணத்துக்கு கேட்டாலும் சொல்லணும், தொழிலுக்கு கேட்டாலும் சொல்லணும், வேலைக்கு கேட்டாலும் சொல்லணும், குழந்தை பிறப்புக்கு கேட்டாலும் சொல்லணும், கடன், நோய், எதிரிக்கு கேட்டாலும் இந்த கார்டை வச்சு தான் பலன் சொல்லுவோம். கார்ட்ஸில் இருக்கிற குறியீடுகளை வச்சு தான் நம்ம பலன்களை நிர்ணயிக்கும் போதிய கற்பனையில் வரக்கூடியதெல்லாம் செகண்டரி தான். இந்த கார்டை பார்க்கும்போதுங்க நமக்குள்ள சில உள்ளுணர்வு மூலியமாக சில வார்த்தைகள், சில பலன்கள்லாம் வரும். நம்ம அதையும் சேர்த்து தான் சொல்லணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் குறியீடுகள் என்ன ரெஃபர் பண்ணுது? நம்மளுடைய ஜோதிட முறைக்கு என்ன பேர் நான் சொல்லியிருக்கேன் வகுப்பில்? நம்ம ஜோதிட முறையே ஒரு குறியீட்டியல் ஜோதிட முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். குறியீடுகளை படிக்கோப்ப சிம்பாலிக் ரீடர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கார்டு ஒருத்தருக்கு நேராக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்காரு. சரிங்களா? செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றியில் முடியும். சுறுசுறுப்பாக செய்வார். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான ஆற்றல் இப்போ சரியாக இருக்கு. ஒரு காரியத்தை செய்வதற்கான நேரங்காலமும் கூடி நிற்கிது அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த கார்டு நமக்கு ரெஃபர் பண்ணி. நம்பர் 2, இந்த கார்டு நமக்கு ஒரு விஷயத்தை அறிவுறுத்துது. அதாவது இந்த கார்டு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, இந்த கார்டு மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு ஒரு பிரபலமாக இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மேனிஃபெஸ்டேஷன் இல்லைன்னா எண்ணங்களை நிஜமாக்குவதை குறிக்கும் ஒரு சீட்டு. சரிங்களா? ஸோ இந்த கார்டு வந்தாலே ஒருத்தர் தன்னோட எண்ணங்களை நிஜமாக்குறதுக்கான காரியத்தில் உடனே இறங்குங்க அப்படின்னு குறிக்காட்டு. அதாவது ஒருத்தர் அவருடைய எண்ணங்களையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நிஜ உலகத்தில் அதை எப்படி செயல்படுத்துறாரு அப்படின்றத அடையாளமாக தான் இந்த கார்டை குறிக்க. ஓகேங்களா? மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த கார்டு ஒரு சூப்பர் கார்டு. இந்த கார்டில் இன்னொரு விஷயம், ஸோ இந்த கார்டோட ரிவர்ஸ், ஸோ இந்த கார்டோட அப்படியே ஒருத்தருக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது அப்படியே எடுக்கும்போதே ரிவர்ஸில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஏதோ ஒரு மாலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விழுந்திருக்காரு, ஒரு ஏமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஸ்டின் கேட்க போகிறாரு. சரிங்களா? அந்த மாதிரியான கவர்ச்சிகரமான விஷயங்களில் அவர் விழுந்துடக்கூடாதுன்ற மாதிரியான ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இவருக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்றத பலன் பார்க்குற நமக்கும் இந்த கார்டை சுட்டி காட்டிவோம். வந்தவங்களுக்கு ஒரு மாயையிலேருந்து விடுபடுறதுக்கும் ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தில் போய் மாட்டிக்கிறது சொல்லுவாங்களா இல்லையா? டெலகிராமில் மெசேஜ் வந்துச்சு, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வந்துச்சு, ஆன்லைனில் பணம் கட்டுங்க, 1க்கு 2 கிடைக்குன்னு சொன்னாங்க, பணத்தை போட்டு நான் ஏமாத்துட்டேன். இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான விஷயங்களில் இந்த கார்டு தலையீழாக வரப்பெற்ற நபர் ஈடுபடக்கூடாது அப்படின்றத இந்த கார்டு ரிவர்ஸில் இன்னும் காட்டி கொடுத்தோம். ஸோ நண்பர்களே, மெஜிஷியன் கார்டில் சிம்பிள்ஸை வச்சு எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு ஆர்டராக பார்த்தோம். இப்போ இந்த மெஜிஷியன் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட தேர்ட் பார்ட் புக்கில் நான் சில குறிப்புகள் கொடுத்துருக்கேன்.
நம்ம அதையும் எடுத்துக்கோ. கல்விக்கு எப்படி சொல்லணும், இந்த கார்டு வந்து கல்வி அப்படின்ற விஷயத்துக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, முதல்ல நிர்வாகம் சம்பந்தமான படிப்பு. சரிங்களா? இன்ஜினியரிங் தனித்துவமாக செய்யக்கூடிய தொழிலுக்கு படிக்கிற படிப்பு எல்லாமே இந்த கார்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணும். யாராவது ஒருத்தர் +2 முடிச்சுட்டாங்க பையன், பொண்ணு வந்து நீட் எழுதலாமா அப்படிலாம் கேட்பாங்களா இல்லையா? அந்த கார்டு வருதுன்னா நாம் எப்படி சொல்லவும்? கண்டிப்பாக எழுதலாம். நேராக வருது, கண்டிப்பாக எழுதலாம். தலையில் வந்து என்ன சொல்லலாம்? கொஞ்சம் தாமதப்படும். ஒரு தடவை 2 தடவை தோல்வி அடைச்சாலும் முயற்சியை கைவிடாதீங்க. ஏன்னா இந்த கார்டு எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பத்தலை, உங்களோட எனர்ஜி லெவல் பத்தலை, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் காலம் கடந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டுன்னு சுட்டி காட்டுற கார்டு தான் வந்திருக்கு. ஸோ முயற்சியை கைவிட்டுறாதீங்கன்னு கஸ்டமர்ஸை ஊக்கப்படுத்ததான் சொல்லுது. ஸோ இந்த மெஜிஷியன் கார்டு உங்களுக்கு படிப்புன்ற விஷயத்துக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா இந்த நேரத்தில் ஒன்று நல்லா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை ரெஃபர் பண்ணுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? சுய திறன் சார்ந்த படிக்கும். இப்போ நல்லா டாக்டரு, இன்ஜினியரு இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சுயமாக கற்றுக்கிட்டு சுய திறமையில வரக்கூடிய ஒரு தொழில் படிப்பு. ஓகேங்களா? அது படிக்கலாம். நிர்வாகம் சார்ந்த படிப்புகள். பிகாம் படிக்கிறேன், நிர்வாகம் சார்ந்த மேத்தமேட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் படிக்கலான் இருக்கேன், ஆடிட்டிங் படிக்கலான் இருக்கேன், சிஏ படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதே மாதிரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஓகேங்களா, அது இப்போ எடுத்துக்கலாம். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப படிப்புகள் இந்த கார்டுக்கு சூப்பராக பொருந்தும். ஏன்னா இந்த கார்டோட ஆளுமை என்ன? புதன். அப்போ தகவல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன் ஸ்கில், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு, ஓகேங்களா, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சார்ந்த படிப்புகள் எல்லாமே இந்த கார்டு நமக்கு சுட்டி காட்டுறோம். அது சார்ந்த துறையை எடுத்து நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஃப்யூச்சரில் இருக்குன்னு கல்விக்கு இந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து நாம் வேலை அப்படின்றதுக்கு இந்த கார்டை வச்சு எப்படி பண்ணலாம்? இந்த கார்டு என்ன சொன்னோம்? நியூ எனர்ஜி. ஸோ புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். பொதுவாக பாருங்கள், இந்த மெஜிஷியனோட கை சிம்பிள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கண்ணே, கொஞ்சம் ஒத்து பாருங்கள். இந்த கை சிம்பிள் இப்படி நிற்கும், இந்த செங்க மந்திர போல பிடிச்ச மாதிரி இப்படி நிற்கும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், வேலை கிடைக்குமா? கிடைக்கும். என்னோடய பாஸ் கிட்ட நான் வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன், அது மூலமாக எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். உங்கள் எனர்ஜியை தாராளமாக செலவழிக்கலாம். செலவழிக்கிற எனர்ஜிக்கான ரிசல்ட் கம்பல்சரி உங்களுக்கு வெற்றியாக வந்து நிற்கும். அதுக்கு தான் அந்த ஆஸ் அபோவ் சோஸ் பிலோன்ற சிம்பிளை இப்படியும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் உயர் பதவி கிடைக்கும். கொஞ்சம் இந்த கார்டு ரிவர்ஸில் வருது, என்னங்க செய்யலாம்? வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க, வேலை இன்னும் கொஞ்சம் தாமதப்படும். நீங்கள் நினைக்கிற வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு சொல்லுது. ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எடுத்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைசபிள் கார்டாகவும் இது மாறிடும். ஓகேங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு நேராக வருது. தொழில்னு எடுத்துக்கிட்டோமா இந்த கார்டு சொல்லணுமா இல்லையா? முதல் வார்த்தை கூட்டு தொழில் கூடாது, பார்ட்னர்ஷிப் கூடவே கூடாதுன்றதை கம்பல்சரி சொல்லணும். ஏன்? வித்தைக்காரன் ஷீப்பில் இந்த மெஜிஷியன் தனியாக நின்றுட்டுருக்காரு, தனியாக தான் வித்தை காட்டுறாரு, தனிச்சு தான் செய்யணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நான் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யலாமான்னு கேட்டால் பார்ட்னர் ஏமாத்திடுவார்னு தைரியமாக சொல்லலாம். அந்த கார்டு வந்தால் நமக்கு அதைத்தான் நமக்கு குறிக்காட்டும். ஓகேங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில் இவர் கவனமாக இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு எவ்வளோ செஞ்சாலும் சரி, லாபம் கண்டிப்பாக நிர்வாக திறமையால் மட்டுமே கிடைக்கும். அலைஞ்சு திரிஞ்சு ஓடுனேன், வச்சேன், கடுமையாக உழைச்சேன், அதில் சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் இந்த கார்டு வரப்பெற்றவருக்கு நிர்வாகத்தை சரியாக நிரூபிக்கணும். சொல்லுவாங்களா இல்லையா? எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கார்டு என்ன சொல்லுது? நிர்வாகம், எழுதி வை, கணக்கை சரியாக வை தொழிலில், அப்போத்தான் தொழிலில் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கார்டு வந்து ரிவர்ஸில் வருதுன்னா ஒருத்தர் வந்து நிர்வாகத்தில் தான் கை வைக்கணும். நம்ம நிர்வாகம் தெரியல சார், நிர்வாகத்தில் கையில் எடுப்போம் சார்,
நிர்வாகத்தின் தனியாக யாரையும் ஒப்படைக்காதீங்க. நிர்வாகம் சார்ந்த குளறுபடிகள் இருக்குது. நிர்வாகத்தில் யாரையாவது உட்கார வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், சொந்தமாக சுயமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றது இந்த மெஜிஷியன் கார்டு நமக்கு அறிவுரையாக சொல்ல. நெக்ஸ்ட் இந்த கார்டை வச்சு நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம்னா குழந்தை. பாருங்க, குழந்தை என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்பாங்க. இதான ஃபஸ்ட்டு கேட்பாங்க. குழந்தை பிறப்பில் இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஆண் குழந்தை, அழகான குழந்தை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி உண்டு, குடும்பம் வளரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தந்தைக்கு ஒரு உயர் பதவி உண்டு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தந்தைக்கு ஒரு நிர்வாக பொறுப்பு தேடி வரும். அந்த குழந்தை பிறப்பை வச்சே காடுக்குள்ளே இருக்கிற சிம்பிள்ஸை வச்சே நம்ம சொல்லிட்டே போவோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் நிறைய பூக்கள் செடிகள் அதிகமாக பூக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊருக்கு வெளியில் ஒரு சொத்து வாங்குவீங்க. குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க இப்போ செய்யலாமா? இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நியூ எனர்ஜி, புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துதல், எண்ணங்களை பயன்படுத்துதல்னு ஒரு மீட்டிங்ஸ் சொன்னேன். ஸோ கருவுறுதலுக்கான நேரத்தையும் இந்த கார்டு பிடிக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை நிற்கும். அதே மாதிரி கருப்பையை நோக்கி புதிய சக்தி ஓட்டம், சரிங்களா? கரு உருவாகும் காலகட்டம், ஓகேங்களா? நான் கர்ப்பம் சம்பந்தமான மருத்துவம் எடுத்துக்கிறேன்னு யாராவது கேட்டால், நீ எத்தனை மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பச்சளை வைத்தியத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேலை பார்க்கும் காட்டுது அப்படின்றதை நம்ம ரெஃபர் பண்ணலாமா? ஒரு ஐவிஎஃப் பண்ணுறோம், குழந்தைக்கான ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறேன், குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது முறைகள் இருக்குன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே ஓகே சொல்கிற கார்டு தான் இந்த மெஜிஷியன் கார்டு. ஏதாவது ஃபைனலாக இந்த கார்டு என்ன சொல்லுது? இது செயல்பட வேண்டிய நேரம், தாழ்ந்தாழ்த்தாத, உடனே செயலில் இறங்குங்க அப்படின்னு நமக்கு ரெஃபர் பண்ணுது. ஸோ குழந்தை பிறப்பு சம்மந்தமான கேள்விக்கு இந்த கார்டு சூப்பர் கார்டு, நல்ல கார்டு. இந்த கார்டு ரிவர்ஸில் வந்துன்னா குழந்தை பிறப்பில் தாமதம் உண்டு, டிலே தான் இருக்கு, தடையெல்லாம் கிடையாது. தடைக்கெல்லாம் வேறு வேறு கார்ட்ஸ் இருக்குது, நம்ம வரிசையாக பார்ப்போம், சரிங்களா? இது கொஞ்சம் டிலே காட்டுது, இப்போ ட்ரை பண்ணால் கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொல்லுது. இன்னும் கொஞ்சம் மெடிசன்ஸ், மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் சரியாக போயிட்டு ட்ரை பண்ணுங்க. கணவர் மனைவி 2 பேரும் மனப்பூர்வமாக செயல்பட்டு குழந்தை பிறப்பை நல்லா பேசி கம்யூனிகேஷன், ஏன்னா இது கம்யூனிகேஷனை கொடுக்குற கார்டு இல்லையா, கம்யூனிகேட் பண்ணி குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்க. இப்படிலாம் இந்த ரிவர்ஸ் கார்டு நமக்கு ஆலோசிக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது வித்தைக்காரன் எப்படி இருக்காரு? நல்லா ஆஜானு பாகுவா, நல்லா கம்பீரமாக இருக்காரா? ஆண்மை சக்தியோடு இருக்காரா? ஒரு மஸ்குலைனாக இருக்காரா? ஸோ ஸ்பேம் கவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது. இந்த நேரத்தில் உடம்பும் மனசும் சேர்ந்து செயல்படுற நேரம் அப்படின்றதையும் இந்த கார்டு நமக்கு சுட்டி காட்டும். நெக்ஸ்ட்டு பணம், சொத்து, இது சார்ந்த விஷயத்துக்கு இந்த கார்டு எப்படின்றத பார்ப்போமா? ஓகே, இந்த கார்டு பணம் சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு கேள்வி நம்ம கேட்போமா இல்லையா? கொடுக்கல் வாங்கல், இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னது? கொடுக்கல் வாங்கல். கொடுத்த பணம் வருமா? நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க போகிறேன், அது வருமா? யாராவது உங்கள் நண்பர்கள் கேட்குறாங்க, பணம் கொடுக்கலான் இருக்கேன், திரும்ப கிடைக்குமா, வருமா, இன்ட்ரெஸ்ட் வருமா, கரெக்டாக வட்டி கட்டிடுவாங்களா அப்படிலாம் கேட்பாங்களா இல்லையா? இந்த கார்டு நேராக வருது. நான் என்ன சொன்னேன், இந்த கார்டு ஒரு பாசிட்டிவ் கார்டு, நிர்வாகம் சம்மந்தப்பட்ட திறன் கொண்ட கார்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் கண்டிப்பாக கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகும். இந்த கார்டு தலைகீழாக வந்துச்சுன்னா கொடுத்த பணம் தவணையில் தான் கிடைக்கும், ஒரே பேமெண்ட்டாக கிடைக்காது, பிச்சு பிச்சு கிடைக்கும், டிலே ஆகும். நீங்கள் 10 மாதத்தில் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, பட் உங்களால் 18 மாதம் வரை இழுப்போம். ஆனாலும் பணம் வந்துடும், கொடுக்கணும்னா கொடுங்க அப்படின்றதையும் நம்ம பணம் சார்ந்த விஷயத்துக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். பணத்தை எதில் சார் நான் போட சொல்லுவாங்களா இல்லையா? பணம் வந்திருக்கு, ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வந்திருக்கு, எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. இந்த நபர்கள் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலானே, பேங்கிங்கு, ஓகேங்களா, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, வேற என்ன இருக்குது? ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஆர்டிஎஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஆர்டி, எஃப்டி எல்லாத்துலேயுமே பணம் போட்டால் இவருக்கு ரிட்டர்ன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா? ரிவர்ஸில் வந்தால் எல்லாமே டிலே ஆகும். சொல்கிற பணம் ஒன்றா இருக்கும், கிடைக்கிற பணம் ஒன்றா இருக்கும், பிடித்தங்கள் அதிகமாக இருக்கும். என்னங்க அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு போட்டு நிறைய சார்ஜஸ் போட்டு இவ்வளோ தான் பணம் கொடுக்குறீங்க, இத்தனை லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல எனக்கு இவ்வளோ தான் பணம் வந்திருக்கீங்க அப்படின்னு சிறு சிறு புலம்பல்கள் இருக்கக்கூடியதை இந்த ரிவர்ஸ் கார்டு நமக்கு சுட்டி காட்டியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
இப்போ வேலை, கல்வி, தொழில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? திருமணம் செஞ்சு வச்சுருவாங்களா? ஸோ திருமணத்திற்கு இந்த கார்டை வச்சு நாம் எப்படி ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோமா? ஓகே. திருமணத்துக்கு இந்த கார்டு வருதுங்க. நம்ம இதை வச்சு என்னெல்லாம் சொல்லலாம்? நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறவராக இருப்பார், ஓகேங்களா? ஒரு நிர்வாகம் சார்ந்த வேலையில் இருப்பாங்க, பொண்ணோட வீடோ அல்லது பையனோட வீடோ அவங்க வீட்டில் நிறைய செடி கொடிகள் இருக்கும். குறிப்பாக ரோஸ், வெள்ளை நிறத்திலான செடி கொடிகள், மலர்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும். இதெல்லாம் அவங்க சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ ஒரு பெண்ணுக்கு சொல்கிறோம். இப்போ ஒரு தந்தை வந்து கேட்குறாரு, ஐயா என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேங்க, பொண்ணு எப்படி அமையும், என்ன மாதிரி அமையும் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டாருன்னா இந்த கார்டை வச்சே நம்ம சொல்லலாம். பொண்ணு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக நல்லா ட்ரெஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வெள்ளை நிறத்தில் இல்லைன்னா ஒரு ரெட் கலரில் அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரியான அமைப்பில் அவங்கள முதல் முறையாக நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க வீட்டுக்கு மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, இல்லை லைட் எல்லோவில் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். அவங்க வீட்டில் நிறையா பூச்செடிகள் இருக்கும். பெண் நல்ல நிர்வாகத்தன்மை, குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கிற ஆளாக இருக்கும், சரிங்களா? திருமணத்தில் இன்னொரு குறிப்பாக முக்கியமான கேள்வி கேட்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனமா இல்லை கூட்டு குடும்பம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கார்டு ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கேன்? தனியாக இருக்காங்களா? சார் திருமணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் தான் பெட்டர்னு இந்த கார்டு எனக்கு சொல்லுது, ஓகேங்களா? சரிங்க. ரிவர்ஸில் வந்து என்னங்க சொல்கிறது? திருமணத்திற்கான காலம் இது இல்லை, கொஞ்சம் தள்ளி போடுங்க. போதுமான அளவு பணமோ இல்லை ரிலேஷன்ஸோட ஹெல்த்தையோ இல்லை போதுமான காலகட்டம் உங்களுக்கு அதை ரன் பண்ணுறதுக்கான திருமணம்ன்ற ஒரு ஆற்றலை ரன் பண்ணுறதுக்கான எனர்ஜியோ இப்போ இல்லைன்னு காட்டுது. நீங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுத்தே பாருங்கள், நல்ல பொண்ணு அமையும். சேம் இதையே சொல்லலாம், கொஞ்சம் நிர்வாகம் சார்ந்த பொண்ணாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் சொதக்குற பொண்ணாக தாங்க உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான பொண்ணு அமையறதுக்கு பதிலாக எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சுட்டி காட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு இந்த ரிவர்ஸ் கார்டை வச்சு நம்ம பழங்கள் நிர்ணயம் பண்ணலாம். ஓகே, சரிங்க. இப்போ இதே இது ஒரு தந்தை, யார் பையனோட தந்தை வந்து கேட்டதுக்கு பொண்ணுக்கு சொல்லிட்டோம். இப்போ பொண்ணோட தந்தை வந்து கேட்குறாரு, என் பொண்ணுக்கு பையன் எப்படிப்பட்ட வரன் அமையும் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு பையன் உங்கள் பொண்ணுக்கு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டில் நிர்வாகம் சார்ந்த துறையில் வேலை பார்க்குற நல்ல பையன் வரனாக கிடைப்பான். சொந்தத்தில் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் போய் அந்நியத்தில் பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இது திருமணத்துக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலம் அப்படின்றது இந்த கார்டு எனக்கு காட்டுது. முதல் முறையாக அந்த பையனை பார்க்கும்போது அவர் ஒரு ரெட் கலர்லேயோ இல்லை ஒயிட் கலர்லேயோ ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நல்லா டக்கிங் பண்ணியிருப்பார், இன் பண்ணி நீட்டாக இருப்பார், பார்க்குறது நல்லா ஆஜானுபாகவாக இருப்பார், மஸ்குலைனாக இருப்பார், ஆண்மையான தோற்றத்தில் இருப்பார், குடும்பத்துக்கு நல்ல நிர்வாகத்தை ஏற்றுக்கிறவராக இருப்பார், நல்ல நிர்வாகி, அதே மாதிரி நல்ல கௌரவமான நபராக இருப்பார், ஓகேங்களா? முகம் நல்லா அழகாக இளமையான தோற்றத்தில் இருக்கும். இப்படின்னு இந்த படத்தில் என்னெல்லாம் குறியீடுகள் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே நம்ம அப்படியே அப்ளை பண்ணியிருந்தோம், கரெக்டாக இருக்கும் ப்ராப்ளம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற குறியீடு கார்டு என்னன்னா எதிரி. அந்த கார்டு வரும் சார். எதிரி எப்படி சேர்ப்பாங்க? எதிரி பவர்ஃபுல்லான எதிரி, நேர்மையானவன் எதிரி, அடித்தா நம்ம தாங்க முடியாது. எதிரிக்கிட்ட நம்ம ஜெயிக்கணும்னா நேர்மையை காட்டினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், குறுக்கு வழி காட்டினா ஜெயிக்க முடியாது அப்படின்னு இதை வச்சு பழக்கம் சொல்லலாம். இல்லையா, கோர்ட்டு கேஸ் நடக்குது, நான் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாருன்னு கேட்பாங்க. இது வருது என்ன, ஆப்போசிட் பர்சன்ஸ் நேர்மையாக இருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் வீக்காக இருக்குது, நீங்கள் உங்ககிட்ட பவர்ஃபுல்லான விஷயத்த எடுத்துக்கோங்க. எதிரியை பற்றி கேட்டால், எதிரிக்கிட்ட நான் எப்படி இருக்கேன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்க, கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம். அதே நேரத்தில் இந்த கார்டு ரிவர்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகும். புதன்னா வக்கீலை குறிக்குங்க, சரிங்களா? அட்வொகேட்டை குறிக்கிற கிரகமும் புதன் தான். ஸோ உங்கள் வக்கீல் மாறி போய் புது வக்கீல் வருவார், அப்போ தான் அந்த கேஸ் முடியும்னு சொல்லலாம். ஏன்னா புதன்னா என்ன சொன்னேன், ரெட்டேன்னு சொன்னேன்னா, புதன்னா என்ன சொன்னேன், மாற்றம்னு சொன்னோமா? அப்போ புதன் மாறணும், வக்கீல் மாறணும், அப்போ தான் கேஸ் முடியும். அது வரைக்கும் டிலே ஆகும். வக்கீல் மாறிட்டாருன்னா இப்போ தான் போன மாதம் தாங்க மாறினாரு, அப்போ உங்கள் கேஸ் முடிய போகும். இந்த மாதிரி ரிவர்ஸ் கார்டை வச்சு நாம் ஒரு எதிரியை எப்படி நிர்ணயம் பண்ணணும் கூட சொல்லலாம்.
நிறைய மாந்திரிகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது தன்னோட திசை இவனை வைக்கிறது, எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு உத்தரவு கேட்கறதுக்கு இந்த கார்டு பண்ணுவாங்க. உத்தரவு கேட்கும்போது இந்த கார்டு வந்துருச்சா, நம்ம தாராளமாக ஈடுபடலாம், எந்த பாதிப்பும் வராது, சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம், நேர்மையான விஷயம்தான், இதனால் எந்த ஒரு கார்மிக் இம்பேலன்ஸ் நமக்கு கிடையாது, பண்ணுற தாந்திரிக செயலில் கண்டிப்பாக நமக்கு வெற்றியும் கிடைக்கும், கிளைண்ட்டை சக்ஸஸ் படுத்திடலாம் அப்படின்னு இது மூலியமாகவும் எடுத்துக்கிடுவான். சரிங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் நோய். அதுக்கடுத்து நம்ம தெய்வம் அப்படின்றத பார்ப்போம். நோய் என்னங்க செய்யும் இந்த கார்டு? பொதுவாக புதனுக்கான நோய்கள் என்னென்னா ஸ்கின், தோல், சரிங்களா, நரம்பு, உடல் அசதி, சரிங்களா, இது சார்ந்த விஷயங்கள் இந்த புதன் குவிக்கும். தோல் அலர்ஜி இருக்கும், நரம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நரம்பு வீக்னஸ்க்கு நம்ம கொடுத்துற முதல் பரிகாரமே என்ன செய்வோம்? அஸ்வகந்தா தான். சரிங்களா? நரம்பை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாமே நம்ம கொடுக்குறோம். குறிப்பாக ரிவர்ஸில் வந்துச்சுன்னா கம்பல்சரி அவங்க எடுத்தே ஆகணும். தூக்கமின்மையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, தோல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உணவு ஜீரணமாகிற விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மருத்துவ விஷயத்தில் ஒரு ரெட்ட மனநிலை இருப்பாங்க, டாக்டர் சொல்கிற மருந்தே எடுத்துக்கிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிற மருந்தே எடுத்துக்கிடுவாங்க, யூடியூப்பில் பார்க்குற மருந்து எழுதி இப்படி கொலாப்ஸ் பண்ணிக்கிறதும் இந்த ரிவர்ஸ் கேட்டகரி பர்சன்ஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி மலச்சிக்கல், உஷ்ணம் சார்ந்த தொல்லைகள், சளி தொந்தரவு, இந்த கார்டோட முக்கியமான பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் அவங்க நேராக வருதா, சரியாக மருந்து எடுத்துக்கிட்டு கணக்கு தனி தீர்த்துக்குவான். ஏன்? இது நிர்வாகம், நல்ல நிர்வாகின்னு சொன்னோமா இல்லையா? ஸோ கரெக்டாக மருந்து எடுத்துக்கிடுவாங்க, கரெக்டாக டாக்டரை பார்த்துக்கிடுவாங்க, கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை முடித்து கரெக்டாக குணமாயிடலாம். இந்த கார்டு ரிவர்ஸில் வந்தால் தான் சிக்கல். இவங்க டயத்துக்கு மருத்துவரை பார்க்க போவாங்களா? நேரத்துக்கு சாப்பிடுவாங்களா? குறிப்பாக நேரத்துக்கு மருந்து சாப்பிடுவாங்களா? காலையில் போட வேண்டிய மாத்திரையை மத்தியானம் போடுறது, மத்தியானம் போட வேண்டிய மாத்திரையை நைட்டு 12 மணிக்கு போடுறதுன்னு ஒரு கொலாப்சல் கேட்டகரியாக இருப்பாங்க. மருத்துவ முறைகளையும் ஒரு கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அலோபதியும் போவாங்க, இந்த பக்கம் சித்தாவும் போவாங்க, அடுத்து வேறு ஏதாவது ஹோமியோபதி ட்ரை பண்ணலான்னு இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணுற கேட்டகரியாக இருப்பாங்க. போதுமான அளவுக்கு ஒரு அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க மருத்துவம் சார்ந்த விஷயத்தில். ஸோ இவங்களுக்குலாம் நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் விஷயத்தை நீங்கள் ஒரு ஆளாக பிடிங்க. சிங்கிள் பர்சன்ஸ், சரிங்களா? மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிபுணர், ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ இதயம் சார்ந்த நோய் இருக்குன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, தோல் சார்ந்த நோயா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, பல் சார்ந்த வேயா டென்டிஸ்ட்டு, இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். ஏன்னா இவர் மெஜிஷியன், ஓகேங்களா? இவர் ஜென்ரல் மெடிஷியன்ஸ் கிடையாது, ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த கார்டில் இருக்கிறது தான் டாக்டராக மாற்றிடும். நான் எந்த மருத்துவ வாக்க ஸ்பெஷலிஸ்ட்டை பாரு, முதல்ல இந்த பொது மருத்துவம் எடுக்கிறத விடுங்க அப்படின்றதையும் நான் சொல்லி, ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் ஃபைனலாக தெய்வம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த கார்டை வச்சே பார்க்கலாம். சரிங்களா? இது மேற்கத்திய நாடுகளில் இந்த முறைகள் கிடையாது. அவங்க சக்ராஸு, ஹீலிங்கு இந்த மாதிரி மெத்தடோடு நிப்பாட்டிடுவாங்க. கிறிஸ்டல்ஸ் ரெஃபர் பண்ணுறது நிப்பாட்டிடுவாங்க. நம்ம இந்திய மரபுப்படி ஒருத்தருக்கான தெய்வம், குறிப்பாக நம்ம தமிழ் சமூக மரபுப்படி ஒருத்தருக்கான தெய்வத்தை நாம் பிடிச்சி கொடுக்கும். அப்போ இந்த குறியீடுகள், இந்த சிம்பிள், இந்த இமேஜ் எந்த தெய்வத்தை பிரதிபலிக்குது, நாம் எதை சொல்லலான்றதான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரிங்க. ஊருக்கு வனாந்தரத்தில் நின்ற கோலத்தில் கையை தூக்கியபடி கையில் ஒரு ஆயுதம் தாங்கிய தெய்வம் அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணலாமா? யார் இருப்பா? எல்லையில் யார் இருப்பா? எல்லை தெய்வமா? கருப்பசாமி இருப்பாங்களா? ஐயனார் இருப்பாங்களா? தனிச்ச தெய்வமாக இருப்பாங்களா? ஆண் தெய்வமாக இருப்பாங்களா? அவங்களுக்கு போய் நான் என்னங்க பண்ணணும்? இந்த கார்டோட பூத தத்துவம் அப்படின்றத என்னன்னா காற்று தத்துவங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவப்படியான பரிகாரங்களை பிரச்சனைக்கான நபர், கேள்வியாளர் செஞ்சாதான் அவருக்கு ரெமெடி கிடைக்கும். பரிகாரம்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பஞ்சபூதங்களை சமப்படுத்துறது தான் பரிகாரத்தோட முதல் வேலையே. சுய ஒழுக்கம், பஞ்சபூத சமம், சக்கர அலைன்மெண்ட், ஓகேங்களா? அது போக மனநிலையில் ஒரு மாற்றம், ஆன்ம ரீதியான அமைதி, நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கான விஷயங்கள், அவருக்கு என்னென்னலாம் ரெஃபர் பண்ணணுமோ இது மூலியமாக தான் பரிகாரத்தோட ரூட் காஸை பிடிச்சி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த தன்மை கொண்ட நபருக்கு இந்த மாதிரியான உருவ அமைப்பு கொண்ட தெய்வம் வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம பிடிச்சி கொடுத்தோம்னா இன்னும் டபுள் குதிரையில் சவாரி கொண்ட மாதிரி
நம்ம பரிகார முறைகள் 2 மடங்கு பலன் கொடுத்து. அப்போ எல்லா தெய்வத்துக்கு ஆண் தெய்வத்துக்கு நின்ற கோலத்தில் ஆயுதம் தாங்கிய ஒரு ஆண் தெய்வத்துக்கு போய் ஒரு சூடை ஏற்றி வச்சாலும் சரி, ஒரு கட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சாலும் சரி, இல்லை அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணாலும் சரி, போய் வழிபட்டு போ, காரியம் நிறைவேறும், உனக்கு அந்த தெய்வம் வழித்துணையாக நிற்கும், தலைமாடு காத்து கொடுக்கும் அப்படின்னு இந்த கார்டை வச்சு சொல்லலாமா? ஸோ ரெப்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் பார்த்து தெய்வங்கள் அப்படின்ற விஷயத்த குறிக்கு. ஸோ ஆண் தெய்வம் நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள், ஓகேங்களா? ஆயுதம் தாங்கி பெருமாள் அவதாரம் யாரு? ஸ்ரீராமரை சொல்லலாம், கிருஷ்ணரை சொல்லலாம். அப்படியே இவரை கிருஷ்ணர் ஆக்கிட வேண்டியதான், கையில் இருந்த மந்திரக்கோலை புல்லாங்குழல் ஆக்கிட வேண்டியதான். சரிங்களா? அவரும் மெஜிஷியன் தான், இவரும் மெஜிஷியன் தான். ஸோ இந்த மாதிரி தெய்வத்தையும் நாம் யூகிச்சு சொல்லணும், ஓகேங்களா? அந்த பார்ட்டிகுலர் நபரோட வைப்ரேஷனுக்கு ஏற்றபடியான கார்டு தான் நம்ம கையில் வந்து நிற்கும். ஸோ அந்த கார்டு என்ன இமேஜஸ் நமக்கு சுட்டி காட்டுதோ, அந்த இமேஜ் எந்த தெய்வத்தை நமக்கு பிரதிபலிக்குதோ அந்த தெய்வத்தை பிடிச்சி கொடுத்தோம்னா பரிகாரம் சக்ஸஸ். ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸில் சிம்பிள்ஸை வச்சு கல்வி, வேலை, தொழில், திருமணம், குழந்தை, பணம், சொக்கு, கடன், எதிரி, நோய், தெய்வம் வரைக்கும் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சாப்டர் இந்த கார்டை வச்சு என்ன பேச போகிறோம்னா, இந்த கார்டு, இந்த சீட்டானது கடந்த காலத்துக்கு வந்தால் எப்படி பதில் சொல்லும், நிகழ்காலத்துக்கு வந்தால் எப்படி பலன் சொல்லணும், எதிர்கால சீட்டாக வந்தால் எப்படி பலன் சொல்லணும் அப்படின்ற ரெஃபரன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த கார்டு ஃபஸ்ட்டு வந்து கடந்த காலத்துக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது நேராக வந்து நம்ம கையில் வந்து நிற்கிதுன்னா இந்த கார்டு நமக்கு என்ன சொல்லுது? கடந்த காலத்தில் ஒரு புதிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு புதிய செயலை ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை வெறும் எண்ணங்களாக மட்டும் இல்லாமல் செயல்படுத்தவும் ஆரம்பிச்சாச்சு, செயல்படுத்திய எண்ணம் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கார்டு நேராக வந்திருக்குல்ல. ஸோ நிகழ்காலம் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நிகழ்காலத்துக்கு என்ன சீட்டு வருதோ அதை வச்சு தான் அவர் ஆரம்பித்த செயலை நம்ம சொல்லுவோம். நீங்கள் தனித்து அதை செயல்படுத்தியிருக்கீங்க, நல்ல நிர்வாகத்தன்மையோடு அதை செயல்படுத்தியிருக்கீங்க, யாரோட துணையும் இல்லாமல் உங்களோட ஜென்ரல் ஸ்கில்லு, பர்சனல் ஸ்கில்லுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும் தனித்திறமையை மட்டும் வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த எண்ணங்களும் ஆற்றலும் செயல்படுத்தக்கூடிய வே ஆஃப் விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு கடந்த கால விஷயத்துக்கு சொல்லும். உதாரணமாக யாருக்கிட்டையாவது ஒரு ஒப்பந்தம் போடுற மாதிரி இருக்கும், யாருக்கிட்டையாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், யாரு கூடையாவது சேர்ந்து செயல்படுற மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லையா ஒரு புதிய கல்வியை கற்றுக்கிறதுக்கான ஒரு யோசனைகளை ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி எதாக இருந்தாலும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் தனிச்சும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கடந்த காலத்துக்கு இந்த சீட்டை சொல்லலாம். இப்போ இந்த கார்டை வச்சு நம்ம நிகழ்காலத்துக்கு எப்படி சொல்லலாம், ஓகேங்களா? நிகழ்காலத்தில் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு, செகண்ட் கார்டு, தேர்ட் கார்டு இப்படி எடுத்து வைப்போம், ஓகேங்களா? இது வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நம்ம எடுத்து வைப்போம். ஒருவேளை இந்த கார்டு நிகழ்காலத்தில் நம்மக்கிட்ட வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நேராக வருது, என்ன சொல்லலாம்? உங்ககிட்ட போதுமான கருவிகள், எண்ணங்கள், செயல்கள், கார்மிக் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கு இந்த நிகழ்காலத்தில். ஸோ நீங்கள் ஆரம்பித்த செயல்கள் ப்ரெசண்ட்டில் நல்லா இருக்குது. ஒருவேளை கடந்த காலத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவ் கார்டு வந்திருக்கலாம், சரிங்களா? கடந்த காலத்தில் நெகட்டிவாக இருந்த அந்த விஷயம் இப்போ ப்ரெசண்ட்டில் பாசிட்டிவாக இருக்குது, கவலைப்படாதீங்க, நேராக கரெக்டான வேலை போகிறீங்க, சரியான எனர்ஜியோடு இருக்கீங்க, நல்ல கர்ம பலன்கள் உங்களுக்கு உங்கள் செயல்களை வெற்றியாக்குவதற்கு உதவி புரிய போகுது அப்படின்னு நிகழ்காலத்துக்கு ஒரு பலன் சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு வியாதி வந்திருக்குங்க, இப்போ நிகழ்காலத்தில் தீரப்போகுதுங்க. கடந்த காலத்தில் ஒரு கடன் ஏற்பட்டுருங்க, இப்போ நிகழ்காலத்தில் அது தீரப்போகுதுங்க. அதுக்கான கர்ம பலன்கள், அதற்கான எனர்ஜி, அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுதுங்க. கடந்த காலத்தில் ஒரு கூட்டு ஒப்பந்தம் போட்டோம், கடந்த காலத்தில் ஒரு இடத்துக்கு நான் அட்வான்ஸ் போட்டேன், இழுத்துக்கிட்டே இருக்குது, முடிய போகுதுங்க. அந்த இடம் உள்ளூருக்குள்ளே பார்த்தீங்களா, வெளியூருக்குள்ளே பார்த்தீங்களா, கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தீங்க, முடிய போகுது, சீக்கிரம் சக்ஸஸ் ஆக போகுதுன்னு காட்டுதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிகழ்காலத்துக்கு நாம் அந்த நிகழ்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை போட்டு நம்ம பேசி ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லணும்.
இப்போ இந்த கார்டை வச்சு நாம் எதிர்கால பலனை எப்படி கணிக்கணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சேம் மெத்தட்ஸ், சேம் சிம்பிள்ஸை மட்டும்தான் நம்ம வச்சு பார்க்கணும். எதிர்காலத்துக்கு, அதாவது 3வது கார்டாக இதை வந்து ஒரு நமக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ எடுக்கிறதுக்கு இந்த கார்டு எதிர்காலத்தை குறிக்கிற கார்டாக வந்துச்சுன்னா இதை எப்படி சொல்லணும்? எதிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்ஸஸில் முடிய போகுது. எதிர்காலம் உங்களுக்கு சரியான சமமான வாய்ப்புகளை வழங்குற காலம். எதிர்காலம் உங்களுக்கான காலம். அதாவது இந்த நேரம் கூடி வந்துருச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? குருபலம் கூடி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஜோசியர்கள்லாம். தசாபுத்தி மாறுது, கோச்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எதிர்காலம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற போகிறத காட்டுது. இந்த கார்டு ரிவர்ஸில் வந்து என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் ரன்னிங்கில் இருக்கிறத பார்த்து கொண்டு போங்க. எதிர்காலத்தில் நேரம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதத்தை காட்டுது, டிலே ஆகிறத காட்டுது, எடுத்துக்கிற விஷயங்களை பிளான்னு ஒரு மந்தத்தன்மையை பிரதிபலிக்குது. ஸோ இப்போ இருந்தே உங்களுடைய எண்ணம், செயல், கர்ம பலன், அதாவது கர்மாவோட பேலன்ஸை இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் அது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எச்சரிக்கையாகவும் இந்த ரிவர்ஸ் கார்டு நமக்கு பிரதிபலிக்கும் எதிர்காலத்தில். ஓகேங்களா? இப்போ ஒரு நோய் சின்ன விஷயமா ஏற்பட்டிருப்போம். இந்த கார்டு எதிர்கால கார்டு தலைகளாக வந்துச்சுன்னா, ஐயா இப்பயே ஒழுங்காக பார்த்துருங்க, இப்பயே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இந்த நோய் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ரிவர்ஸ் அடிக்க போகிறது காட்டுது. உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுன்றதை காட்டுது. அதனால் பண இழப்புகளை காட்டுது. அதனால் உங்கள் எனர்ஜி லாஸை காட்டுது. உங்கள் சக்கரா இம்பேலன்ஸை காட்டுது. உங்கள் கிரக பலமின்மையை காட்டுது. அதனால் இப்போ இருந்தே சரியான ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் எதிர்காலத்தை சுட்டி காட்டுற உடைய கார்டுகள் ரிவர்ஸில் வந்துச்சுன்னா நமக்கு அது எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்ஸ் கார்டு என்ன சொல்லுது? பணம் கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கலாமா? கூடாதுங்க, கொஞ்சம் டிலே ஆகுங்க. பேங்க் லோன் கிடைக்குமாங்க? கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் டாக்குமெண்ட் 2 தடவை ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்லலாம். ஸோ கல்வியில் இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கிற விஷயங்கள் ஒரு புது ஸ்கில் ஆட் பண்ணலாமா? இப்போதைக்கு அந்த ஸ்கில் உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு இரட்டை மனப்பான்மையில் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். திருமணம் சார்ந்த விஷயம் கேட்குறாங்கன்னா ஒரு பொருந்தாத ஜோடி, பொருத்தமில்லாத ஜாதகம் வரதெல்லாம் இது நமக்கு சுட்டி காட்டும். சரிங்களா? அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், குறிப்பாக புதன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கார்டு ரிவர்ஸில் வந்துச்சுன்னா நம்மளோட கிளைண்ட்டை உடனே நம்ம வார்னிங் பண்ணுவோம். டாக்குமெண்ட்டை சரியாக வெரிஃபை பண்ணுங்கள். 2 பேர்கிட்ட கொடுத்து நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, 2 பேர்கிட்ட கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அனுபவசாலியான ஆட்கள்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சைன் பண்ணணும். காரணம், உங்களுடைய கையெழுத்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக போகுது. உங்கள் டாக்குமெண்ட் உங்களுக்கே பிரச்சனை ஆக போகுது. வண்டியில் இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆயிருந்துச்சுன்னா உடனே ரெனுவல் பண்ணுங்கள். ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, லேப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு காலாவதியான இன்சூரன்ஸோ டாக்குமெண்ட்டோ இருக்கும், அதை உடனே எடுத்து திரும்ப ரெனியூவல் பண்ணுங்க. ஏன்னா அதால் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்றதையும் இதுக்கு சுற்றி காட்டுது. இந்த மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்துக்கு சொல்லலாம். நோய் விஷயத்துக்கு சொல்கிறேன்னா இந்த கார்டு என்ன சொன்னோம்? நிர்வாகம் சார்ந்த கார்டுன்னு சொன்னோமா இல்லையா? ஸோ டாரட் கார்டு ரிவர்ஸில் வந்துச்சுன்னா சரியற்ற நிர்வாகம், சரியாக மருந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எதிரிக்கு எப்படி சொல்லணும்? இந்த கார்டு ரிவர்ஸில் வந்தால் எதிரி பலம் கம்மியானவர், எதிரியை எதிர்க்கக்கூடிய திறனுக்கு நமக்கும் எனர்ஜி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ எதிரியை அட்டாக் பண்ணுற நேரங்காலம் இல்லை. கோர்ட்டு கேஸில் நம்ம சைடில் சரியான டாக்குமெண்ட் இல்லை, விட்னஸ் இல்லை, எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம இந்த ரிவர்ஸ் கார்டை வச்சு நாம் நோட்ஸ் எடுத்துக்கோம். அதே மாதிரி தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது சேம் தான். பாருங்க, இந்த கார்டு வந்து புதன் அப்படின்னு சொன்னேன். புதனுக்கான தெய்வம் பெருமாள். ஸோ அதே பெருமாளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? பெருமாள் கணங்கள். ஓகேங்களா? அவதார கணங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கார்டு நேராக வந்தால் புதனின் காரகத்துவ தெய்வங்களான பெருமாளை நம்ம கொடுப்போம். இந்த கார்டு அப்படியே ரிவர்ஸில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளோட கணங்களை கொடுப்போம். பெருமாளோட கணங்கள் யாரு? ஆஞ்சநேயர், கருட பகவான். சரிங்களா? இந்த மாதிரி பெருமாளின் கணங்களை நம்ம வழிபாடு போகணும். அவதாரங்கள், நரசிம்மர் வழிபாடு, ராம வழிபாடு, ஸ்ரீராம ஜெய 108 தடவை எழுதிடுவாங்க பேப்பரில். எனக்கு பேப்பர் டாக்குமெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு பச்சை இங்கில் ஸ்ரீராம ஜெயம் 108 தடவை தினைக்கு எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான பரிகாரங்களை இந்த காலுக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே பாருங்க,
டாரட் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கார்டுக்குள்ளே இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பலன்களாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறத தான் ஒரு தொழில்முறை டாரட்டுக்கான திறமை அடையல. சரிங்களா? புக்கில் இருக்கிற அல்லது வேறு எங்கெங்கேயோ இருக்கிற விஷயத்துலாம் நம்ம டாரட் கார்டுக்குள்ளே பூத்தி பேசுகிறதுன்றது 2ஆம் பட்சம். ஆனால் டாரட் கார்டுக்குள்ளேயே இருக்கிற சிம்பிள்ஸை வச்சே நாம் நூற்றுக்கணக்கான பலன்கள் சொல்லலாம். ஸோ எப்போதுமே டாரட் சிம்பிள்ஸுக்கு நாம் பலன் சொல்கிறக்கூடிய தகுதி தான் ஒரு ஆரம்ப நிலை தொழில்முறை டாரட்டுக்கான முதல் தகுதி அப்படின்னு சொல்லி அடுத்த டாரட் கார்டு உங்களுக்கு த ஹை பிஸ்னஸ், அதாவது உயர் பெண் துறவி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டில் உங்களுக்கான விளக்கங்களோட நான் சந்திக்கிறேன். வணக்கம்.